வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அனுமதி சான்று இல்லாமல் விளம்பரங்களை பதிவிட அரசியல் கட்சிகளுக்கு தடை. வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்கு விவரங்களை வழங்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. வேடநத்தம் +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முனீஸ்வரனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தனது கோரிக்கை குறித்து திமுக பரிசீலிக்காததால் கூட்டணியை முறித்துக் கொள்ள உள்ளதாக தகவல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியல் வெளியானது. அதிமுக 167 தொகுதிகளிலும் பாஜக 31, பாமக 17, அமமுக 9 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். பாஜகவுடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த சிக்கலும் இல்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது குறித்து இபிஎஸ் விளக்கம். 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தேன். ஏன் சார் இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். தினவல்ல அதிமுகவோ பாஜக தரப்பில் இருந்தோ தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறது? அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும் என இபிஎஸ் அறிவிப்பு. மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் இடம்பெறும் வகையில் தயார் செய்யப்பட்டு வருவதாக பேட்டி. தமிழ்நாடு வெஸ்ட் டெல்லி இடையேதான் தேர்தல் களம் என நாம் சொல்வதை நிரூபிப்பது போல டெல்லியில் இருந்துதான் எல்லா முடிவும் செய்யப்படுகிறது. அதிமுக கூட்டணி தலைவர்களின் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டில் வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கித் தருவதற்காகவா? முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்துவதற்காகவா? இல்லை, சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடை போக்குவதற்காகவா என முதலமைச்சர் சரமாரி கேள்வி. தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டால் என்னவாகும்? தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசுகிறார்கள் என புலம்ப ஆரம்பித்து விட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் என அதிமுக விமர்சனம். 2011 டெல்லியில் காங்கிரஸ் தலைமைக்காக காத்து கிடந்த மு.க. ஸ்டாலினுக்கு மற்றவர்களை பற்றி பேச என்ன அருகதை உள்ளது எனவும் காட்டமான பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய தலைவர் என்பதால் அமித்ஷாவை சந்திக்கிறோம்.
டெல்லி பயணம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் டெல்லி சென்றாலே முதலமைச்சருக்கு பயம்தான் என டிடிவி தினகரன் விமர்சனம். தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டதால் நிதி கேட்பதற்கு இப்போது செல்ல முடியாது எனவும் பதிலடி. டெல்லி சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. டெல்லியில் போய் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறோம். பிற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு விதைகள் தூவப்பட்டாலும் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. நாளை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குகிறது திமுக அரசு எனவும் பெருமிதம். இடி சிபிஐ சம்மன் அனுப்புவது போல தொகுதி பங்கீட்டுக்கு பழனிசாமியை அழைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இனி இது அதிமுக கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணிதான் என அமைச்சர் கே என் நேரு விமர்சனம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் பாஜக 10 தொகுதிகளிலும் அதிமுக 2 தொகுதிகளிலும் போட்டி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் எல்ஜேகேவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் போட்டியிட உள்ளதாக தகவல். திமுகவுக்கு 13 தொகுதிகளும், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி என உடன்பாடு எட்டப்படலாம் என தகவல். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல். பால்வாடி கட்சிக்கு பவள விழா இயக்கம் தேர்தலில் பாடம் புகட்டும். தவேக தலைவர் விஜய் மீது அமைச்சர் சேகர்பாபு சாடல். ஈரோட்டில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த வாகனங்கள் மீது மோதியதில் 11 மாத குழந்தை உட்பட 8 பேர் பலி. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் வாகனங்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பதிவு. நூற்று 8 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கினில் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவு. கரூரில் வாக்காளர்களை கவரும் வகையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக சார்பில் பட்டியல் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார். உரிய நடவடிக்கை எடுக்க கரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். ஒரு நாளைக்கு உள்ள வந்து உட்கார்றவங்களுக்கு 500 ரூபாய்,
எல்லா சாப்பாடு உண்டு, சரக்கு உண்டு. இது அவங்க சொன்ன முக்கிய நிர்வாகி சொன்னது தான். அடுத்த நாள் இன்னொரு செட்டு அதே மாதிரி. 3வது நாள் அந்த நாள் உட்கார்ந்தவங்க 3வது நாள் இந்த மாதிரி எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 1,00,000 வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு கணக்கில் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நாமக்கல்லில் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் துப்பாக்கியுடன் பிரச்சாரம் செய்ததால் பரபரப்பு. தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு தற்காப்புக்காக துப்பாக்கி வழங்கப்படும் என காந்தியவாதி பேட்டி. இலவசமான ஒரு துப்பாக்கி காட்டுங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் வாக்களிங்க, உங்களுக்காக நான் பாடுபடுறேன். சேலம் அழகாபுரி அருகே மஞ்சள் குடோனில் பயங்கர தீ விபத்து. 5 மணி நேரத்திற்கு மேல் தீ எரிந்து வந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மூட்டைகள் தீயில் எரிந்து நாசம். குளித்தலை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் பெய்த கனமழையினால் பல 100 ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து சேதம். பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் மரங்கள் முறிந்து கீழே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜாக் அமைப்பின் சார்பில் சிறப்பு தொழுகை. பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழைபோல் கொட்டும் பனிப்பொழிவு. பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் பகுதியில் உறைபனியால் மூடப்பட்டதால் பக்தர்கள் பாதிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி, சிம்லா, சிர்மவுர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை மற்றும் பனிப்பொழிவு. அடல் சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. கேரள மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்பதே கேரள அணி எனும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டில் உள்நாட்டு திரவ பெட்ரோலியம் உற்பத்தி 40% அதிகரிப்பு. சில்லறை விற்பனை நிலையங்களில் இருப்பு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும், தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 21 ரூபாய் 92 காசுகளும் அதிகரிப்பு. இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனங்களின் அறிவிப்பினால் விலைவாசி உயர வாய்ப்புள்ளதாக தகவல். ஹோர்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக கடக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 6 நாடுகள் கூட்டறிக்கை. இஸ்ரேலில் பள்ளிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நேதன்யாகு தகவல். குழந்தைகள் சிரமமின்றி உரிய பாதுகாப்புடன் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,11,600க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,950க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ 2,60,000க்கு விற்பனை. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260க்கு விற்பனை.